பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 31ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாம்ஸ் 42 verse 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். தாவீது எழுதின சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறாரா, ஏன்னா மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என்னோட ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் மேல தனக்கு இருக்கிற அந்த ஒரு வாஞ்சை அந்த விருப்பத்தை அவர் அப்படியே தெரிவிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன் மேலேயே நான் தாகமா இருக்கிறேன். தாகம், வாஞ்சை அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசையர், ரொம்ப அதிகமா நமக்கு எது நம்ம ரொம்ப அந்த லாங்கிங் அப்படி சொல்லுவாங்க, நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ அதை தான் தாகம், அப்படியே ஒரு வாஞ்ச அப்படின்றது நமக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கும் மேற்பட்ட ஒரு காரியம் இல்லையா. என்னோட ஆத்துமா அப்படி தாகமா இருக்கிறது ஜீவனுள்ள தேவன் மேல. நான் எப்போ அவருடைய சந்நிதியில நான் நிற்பேன் என்று சொல்லி இல்லையா. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமான தாவீது கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்தார் இல்லையா. அததான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு இல்லையா, உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்துல நித்திய பெருமை. அப்ப ஆண்டோடைய சமூகத்தை, ஆண்டோடைய பிரசன்னத்தை, ஆண்டோடைய முகத்தை தரிசிப்ப வேண்டும் அப்படின்றதுல அவர் ரொம்ப என்னன்னா அதுலதான் அவருடைய வாஞ்சை இருந்தது. எப்போ நம்முடைய சமூகத்துல நான் நிற்பேன் என்று சொல்லி. இப்ப நம்ம நம்மளுடைய பெற்றோரை இல்ல நம்முடைய உறவை, நம்முடைய கூட பிறந்தவங்க எல்லாம் பிரிந்து நம்ம இங்க தூர தேசத்துல நம்ம இருக்கிறோம் இல்ல. நம்ம எப்போ நம்ம ஊருக்கு நம்ம போவோம், எப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம பார்ப்போம், எப்போ நம்ம கூட பிறந்தவங்களை பார்ப்போம்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சை தாகம் இருக்குது இல்ல. அந்த மாதிரி தாவீது என்ன சொல்றேன்னா, நான் எப்போ உம்முடைய சந்நிதிக்கு வருவேன், எப்போ உம்முடைய ஆலயத்துக்குள்ள நான் தரிசிப்பேன் என்று சொல்லி இல்லையா. ஒன்றைதான் நான் கேட்டேன், அதை தான் நான் நாடுவேன். நான் ஆண்டோடைய சமூகத்துல அவருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையும் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். அதை தான் என்னுடைய விருப்பம், அதை தான் நான் தேடுவேன், அதை தான் நான் நாடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய ஆலயத்துல ஆலய பிரகாரங்களின் மேல என் ஆத்துமா வாஞ்சியா இருக்குது அப்படிலாம் அவர் அதிகமா சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இந்த நாள் ஓய்வு நாள் இல்லையா. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள். இது மன மகிழ்ச்சி நாள் இல்லையா என்று சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா. இந்த நாளில் நமக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன், எப்போ என்னுடைய தேவனுடைய நான் முகத்தை நான் தரிசிப்பேன், அவருடைய சமூகத்துல நான் எப்போ நான் போவேன் என்று சொல்லி இல்லையா. உங்களுடைய மிகுந்த கிருபையினால உங்களுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக நான் நம்மை பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி எல்லாம் தாவீது சொல்லுகிறார் இல்லையா. ஆமேன். அல்லது ஆண்டவர் மேல நமக்கு அப்படி நம்மட ஆத்துமா ஆண்டவர் மேல அப்படி ஒரு தாகமா ஒரு வாஞ்சையா அப்படி நம்ம இருக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடி நம்ம போவோம் இல்ல. ஆமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நாடுவோம். நான் எப்போ நான் அவருடைய சமூகத்துல நான் நிற்பேன், எப்போ நான் அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், எப்போ நான் என்னன்னா நான் உமா நான் சந்திப்பேன் என்று சொல்லி அப்படி ஆண்டவரை தேடுகிறதுல இல்ல. அந்த முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகள் கண்டடைவீர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு தேடுதல், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு விருப்பம் இல்ல. ஏதோ சண்டே ஆயிடுச்சுன்னா கடமைக்கு நான் ஆலயத்துக்கு நான் போகணும், கடமைக்கு நான் செய்யணும், இல்ல பாரம்பரியமா அந்த காரியத்தை செய்யணும் அப்படி கிடையாது இல்லையா. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த ஒரு பிரியத்தினால, அவர் மேல இருக்கிற அந்த ஒரு வாஞ்சையினாலதான் நம்ம என்ன பண்றோம், அவருடைய சமூகத்தை நம்ம தேடி நம்ம போகிறோம். அவருடைய சமூகத்தை நம்ம என்ன பண்றோம், நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களோட ஆத்துமா ஆண்டவர் தேவன் பேர்ல அப்பா
ஜீவனுள்ள தேவன் மேலேயே அப்பா எங்களோட ஆத்மா தாகமா இருக்கணும் அப்பா. தாகமுள்ளவன் மேலதான் நான் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லிக்கிறீங்க அப்பா. தாகமா இருக்கிறவங்கள நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, ஜீவ நீரூற்றில்ல அப்பா நான் உங்களுக்கு குடிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே அப்பா. எங்களோட ஆத்மா தாகத்தை தீர்க்கிற ஜீவ நீரூற்று நீங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் உம்முடைய சந்நிதியில நாங்கள் வந்து நிற்கணும் அப்பா. எப்போதும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் விரும்பணும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தரைங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரை இந்த ஓய்வு நாளுக்காக, மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாள் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தரைங்களை ஆண்டவரை கண்மணி போல காத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தரை ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.